நீதிமன்றம் கடுமையான கோபம் அடைந்துதான் அருண் அவர்களுக்கு சம்மனை அனுப்பி. இந்த நீதிமன்றம் ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான்ட்டு நாங்க அந்த நபரை விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் நாள் அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமித்தால் என்ன பொருள்? ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குனர் அருண் மீது சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கர் இந்த மனுவை அருண் ஐபிஎஸ்க்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருப்பதாவது: ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநராக இருப்பவர் ஐபிஎஸ் அதிகாரி அருண். இதற்கு முன் இவர் சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றினார். அப்போது தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பலர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக மே 29 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருப்பது குறித்தும் கருத்து தெரிவித்துள்ளனர். நீதிபதிகளின் இத்தகைய கருத்துக்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நீதிமன்றத்தின் கடுமையான கண்டனத்திற்கு பிறகும் அருண் ஐபிஎஸ் மீது தமிழக அரசு எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அவரை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறையின் இயக்குநராக நியமித்துள்ளது. இது தமிழக அரசின் நிர்வாக பொறுப்புணர்வு குறித்து சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றிய போது குண்டர் தடுப்பு சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக ஐபிஎஸ் அதிகாரி அருணுக்கு எதிராக நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துக்களின் அடிப்படையில் அவர் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அதாவது அருண் ஐபிஎஸ் அதிகாரி மீது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அவர் அந்த மனுவில் கூறியிருக்கிறார். திமுக ஆட்சியில், அதாவது ஸ்டாலின் ஆட்சியில் அருண் ஐபிஎஸ்க்கு அதிகாரங்கள் பல தரப்பட்டிருந்தது. அந்த அதிகாரத்தை அருண் ஐபிஎஸ் தவறாக பயன்படுத்தி பலர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தை ஏவினார். குறிப்பாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது 4க்கும் மேற்பட்ட குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது. அதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் அந்த குண்டர் தடுப்பு சட்டங்களில் இருந்து வெளிவந்து விட்டார் சவுக்கு சங்கர். ஆனால் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அருண் ஐபிஎஸ்க்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் வழக்கு தொடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தமிழக அரசியல் வட்டாரத்திலும் காவல்துறை வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த அரசு ஏவிவிடும் பொய்யான தாக்குதல்கள் நம்மையே திருப்பி தாக்கும் என்பதை உயர் அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். சவுக்கு சங்கர் விஷயத்தில் இப்போது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மீது போடப்பட்ட பல வழக்குகள் இப்போது அந்த அதிகாரிகளுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது.